பேதுரு மறுதளிச்சிட்டானோன்னு பேதுரு என்ன செய்யறது? யோவான் துண்டக்கான துணியக்கான ஓடிட்டானோன்னு யோவான் என்ன செய்யறது? நம்மளுக்குள்ள பாட்டு பாடிப்பாரு, துண்டக்கான துணியக்கான ஓடின யோவானு. நம்ம அப்படிலாம் பாடல் படிக்க கூடாது. ஏன்னா அவங்களோட நாம எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி இருக்கிறோம்? பேதுருவை விட நீங்க பெரிய விசுவாசியா? யோவானை விட நீங்க ஒரு பெரிய விசுவாசியா? இல்ல. அவங்க தேவனுக்காக ரத்த சாட்சியா மரிச்சவங்க. அவங்க அப்படி அற்பமா நம்ம நினைச்சிட கூடாது. அவங்க வாழ்க்கையில அவங்க பலவீனத்துல நடந்த சங்கதி. நாம் எவ்வளவு பலவீனம் இருக்கிறோம்? நம்ம குடிச்சு புத்தகம் எழுத ஆரம்பிச்சா வண்டியா எழுதலாம். எழுதாம எழுத முடியாதா? வண்டியா எழுதலாம். அப்ப நம்ம குடிச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சா என்ன பண்றது? நீ அந்த இடத்துல விசுவாசம் இல்லாம போனியா, இந்த இடத்துல விசுவாசம் இல்லாம போனியா, இப்படி போனியா அப்படி போனியா, எங்க போறது? அவங்களை குறிச்சா ஒரே ஒரு பாயிண்ட் தான் பாக்குறோம். ஒரு இடத்துல ஓடி போய் ஒடிஞ்சாங்க, அதுக்கப்புறம் விசுவாசி ஆயிட்டாங்க. ஒரு இடத்துல மது அடிச்சாரு, அப்புறம் மனம் கசந்து மறந்து மீட்டாரு. அதுக்கப்புறம் பேதுரு உயிரே போனாலும் இயேசுக்காக தான். இயேசுநாதர் மாதிரி நிறைய தலைகீழா சிலுவையில் அறிஞ்சாரு. பேதுரு எப்படி அறிஞ்சாங்க? தலைகீழா சிலுவையில் அறிஞ்சு செத்தாரு ரத்த சாட்சியா. அவங்கள வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணவே முடியாது. சில நேரத்துல நம்ம அவங்கள அப்பாவை பேசுறது, அவங்க செஞ்ச சின்ன சின்ன தப்புகளை வச்சுட்டு நாம அவங்களோட மோசமானவங்க மேல புரிஞ்சுக்கணும். 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர், அவனை எவ்வளவாய் நேசித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கண்ணீரிடத்திலே வந்து, அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு என்ன செய்யறாரு? கண்ணீர் வடிக்கிறார். சில கொஞ்சம் ஓவரா போயிடுவாங்க. விசுவாசியா இருக்கிற நம்ம செத்த வீட்டுக்கு போனா என்ன செய்யக்கூடாது? கண்ணீர் எல்லாம் வடிக்கூடாது பிரதர், தைரியமா இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன செய்ய போறாங்க? உயிரோடு எழுப்ப போறாங்க. அதனால யாராவது செத்த வீட்டுக்கு போனா என்ன பண்ணுங்க? சிரிச்சுக்குங்க. இப்படி சிரிச்ச கேஸ் நிறைய இருக்கு. செத்த வீட்டுக்கு போய் சிரிச்சுட்டு உட்காந்துக்கிறது. ஏன்னு கேட்டா, எதுக்கு நம்ம அழுகணும்? அவங்க உயிர் தர போறாங்க ஐயா, அதனால நம்ம வாடி சிரிச்சுட்டு இருப்போம். ஆண்டு சொல்றாரு, அழுகிறவுடனே சேர்ந்து அழுங்கள். சந்தோஷமா இருக்க கூட சந்தோஷமா இரு, அழுகிறவனோட கூட அழு. துக்கப்படுற துக்கத்துல நீங்களும் ஐக்கியப்படணும். யாராவது ஒரு துக்கமா இருந்தா நீங்க அவங்க துக்கத்தோட ஷேர் பண்ணிடணும் நீங்களும். அதுதான் அவங்களை ஆறுதல் படுத்தும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவன் பிள்ளையோ உங்க மனைவியோ யாரோ ஒருத்தர் முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, அவங்களை பிரிஞ்ச அந்த குடும்பம் வாடி அழுகுது. அங்க போய் நீங்க சிரிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களை தேற்றணும், ஆற்றணும், தைரியப்படுத்துங்க, தப்பு இல்ல. அவ்வளவுப்படாதீங்க சிஸ்டர், உயிர் தெரியல, அவர் உயிர் நெழுப்பாரு அப்படின்னு தைரியப்படுத்த தப்பு இல்லை. அங்க போய் நகைச்சுவையா சிரிக்கிறது, உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறது துக்க வீட்டுல போய். நான் நிறைய துக்க வீட்டுல பாத்துக்காது, மெயினா பெந்தகோஸ்தே துக்க வீட்டுல உட்காந்து ஓரம் உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, அதான் சகோதரர் உயிர் தருவார்ல, அவங்க மனைவி உட்காந்து அவங்க பிள்ளை உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, இவங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. விசுவாசி எல்லாம் மடமையான செயல், மடமையான செயல். இயேசு கிறிஸ்து இந்த துக்க வீட்டுக்கு போகிறார், அங்க என்ன செய்யறாரு? அழுகிறார். இந்த அழுகருக்கு நிறைய என்னமோ கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன விசுவாசிக்கிறதுனால இயேசு அழுதுட்டு இருந்தாரு. நீ விசுவாசிக்கிட்ட அவர் உட்காந்து அழுதுட்டு போறாரா?